நான் இன்னைக்கு குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஆச்சி ரெடிமேட் குலோப் ஜாம் மிக்ஸ் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது மிதமான பால் ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குலோப் ஜாமுன் விரிசல் விடாமல் நல்லா வரும். அடுத்த டிப், குலோப் ஜாமுனால் முழுகிற அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விரிசல்லாம் எதுவும் இல்லாமல் குலோப் ஜாமுன் நல்லாயிருக்கும். மிதமான சூட்டில் குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு நல்லா அப்போ தான் சாஃப்டாகவும் வெளிப்பக்கம் கரிஞ்சு எல்லா குலோப் ஜாமுனும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்தது ஜீரா காய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 650 கிராம்ஸ் அளவு சுகரும் 650 கிராம்ஸ் அளவு தண்ணியும் சேர்த்து ஜீரா செஞ்சுட்ருக்கேன். நம்ம ரேஷன் சர்க்கரையில் ஜீரா செய்யும் போது உங்களுக்கு தூசிலாம் இருக்கும். அதுக்கு நல்லா ஜீரா கொதிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச குலோப் ஜாமுனை நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் ஜீரா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குலோப் ஜாமுன் ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும்.